ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். ஆரி நீடில் இல்லாமல் மிஷின் எம்ப்ராய்டரி இல்லாமல் நார்மல் நீடில் வச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் வேலை ப்ரூச்சஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஃப்ரேமில் போட்டு ஒர்க் பண்ணி காமிங்க அப்படின்னு. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. நான் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ரேம் சைஸ் பார்த்திங்கன்னா 6. நான் ஒரு பேபி ஹேண்டுக்கு தாங்க ப்ரூச் டிசைன் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக நம்மளோட 2XL 3XL சைஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 இன்ச் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. 10 இன்ச் உட்டன் ஃப்ரேம் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லராக இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்டை மட்டும் ஜாயின் பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா ஹேண்டை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதை எப்படி போடணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நிறைய வீடியோஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ஹேண்டு வந்து தையல் விடலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரிங்கில் போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். தையல் நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னாலுமே இந்த ஒர்க்கை நம்ம அதில் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். கை நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 10 மினிட்ஸ் முன்ன பின்ன வரும், ஈஸியாக ஒர்க் முடிச்சிடலாம். அதுக்காக நான் யூஸ் பண்ணது இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்க ஷெல்ஸ் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இப்போ ப்ரூச் மெட்டீரியல்லாம் ஃபஸ்ட்டு ஆரி ஷாப்ஸில் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ வந்து எல்லா ஆரி ஷாப்ஸ்லேயுமே வந்து ப்ரூச்சஸ் மெட்டீரியல்லாம் ஈஸியாகவே கிடைக்குதுங்க. இது பேர் வந்து ரோஸ் பெட்டலுங்க. நான் வந்து அவங்களோட ஃப்ராக் கலரில் தான் வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து எடுத்திருந்தேன். நீங்கள் வந்துட்டு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தைக்கும்போது எப்போவுமே நோட் பண்ணுற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நூலை வந்து டபுளாக போட்டிங்கன்னா 4ஆக கிடைக்கும். அப்படி தான் நீங்கள் வந்து தைக்கணும். அப்படி தைச்சிங்க அப்படின்னா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நான் வந்து இப்போ ரொம்ப சிம்பிளான டிசைன் தாங்க உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஒரு 3 ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தைச்சிக்கிறேங்க. தைச்சிட்டு அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு காயின் சீக்வன்ஸும் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸும் அடுத்தது வந்து ஒரு ஃப்ளோரியல், இந்த 3 மட்டும்தாங்க நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மலாக உங்கள்கிட்ட இருக்க பீடு வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் நம்ம ஒர்க்கில் யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த திங்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் சைடில் வந்து என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐ சீக்வன்ஸ் தாங்க வைக்க போகிறேன். இந்த ஐ சீக்வன்ஸில் வந்து டபுள் ஹோல் இருக்கும். நீங்கள் நார்மல் நீடில் அப்படியே நூலை போட்டு தைச்சிங்க அப்படின்னா நூல் வந்து மேலே அப்படியே உங்களுக்கு தெரியும். அதனால் நான் வந்து கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் ப்ரூச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான விலையிலேருந்தே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஒர்க் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எலிகண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஹேண்டில் 3 மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், ஒர்க்கோட லுக்கே வேறு மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் ப்ளவுஸ்க்கும் இந்த மாதிரி நான் ஷெல்ஸு, ஃப்ளார்ஸு, அடுத்தது ஐ சீக்வன்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாங்க. இதுக்கும் இதே மாதிரி தான் நான் வந்து ஸ்லீவ் போர்ஷன் எடுத்திருக்கேங்க. ஸ்லீவ் போர்ஷன் எடுக்கும்போதெல்லாம் நீங்கள் முக்கியமாக மார்க் பண்ணுற ஒரே ஒரு பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவோட சென்டர் போர்ஷனை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக. அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம ஒர்க் போட்டு முடித்தோடனே நம்மளுக்கு கரெக்டாக அழகாக வரும். நான் இப்போ அதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ் எடுத்திருக்கேங்க. செல்ஸ் வந்து டார்க் ஒரு மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸில் இருக்க மாதிரி செல்ஸ் தான், ரொம்ப டார்க் கலர்லாம் இல்லைங்க. செல்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 செல்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணலாங்க. ஹேண்டு, அதாவது ஒரு ஹேண்டுக்கு 4 செல்ஸ் மாதிரி, இன்னொரு ஹேண்டுக்கு 4 செல்ஸ், பேக்குக்கு ஒன்று, ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று, இந்த மாதிரி மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸோட லுக்கை கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே சமயம் பட்ஜெட் வைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் வெளியிலலாம் கொடுத்து போட மாட்டேங்க, எனக்கான டிசைன் நானே தான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. நார்மல் நீடில் வச்சுட்டு குறைவான பொருள் வச்சுட்டு நீங்கள் வந்து வீட்லேயே உங்களுக்கான டிசைனை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். நிறைய பேர் இருப்பீங்க இந்த மாதிரி என்னோடய ப்ளவுஸை நானே டிசைன் பண்ணோம் அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி மேலே வந்து ஒரு ஃப்ளார் வச்சு தைச்சிட்டு, இது ப்ரூச்சஸில் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ளார்ஸ் எல்லாமே பெருசாக தாங்க இருக்கும். இதில் பிளாஸ்டிக் ஃப்ளார்ஸு, அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மேலே வந்து ஒரு ரவுண்ட் பீட் வந்து ஒன்று வைக்கணுங்க. அப்படி வச்சோம் அப்படின்னா தான் அந்த ஃப்ளார் வந்து நிற்கும்.
அதனால் இப்போ ஒரு ஃப்ளார் ஒயிட் கலர் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் பீட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஷெல்ஸுக்கும் ஃப்ளார்ஸுக்கும் நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டியான கேப்ஸில் வந்துட்டு ஐ சீக்வன்ஸுக்கு மேலே நான் வந்து கட் பீட்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுட்டு நீங்கள் ஒர்க்கை முடிச்சுக்கலாம். ரொம்ப வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவுட்லுக் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஒர்க் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஒர்க் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சுகர் பீட் வந்து சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சுகர் பீட்ஸ்க்கு வந்து சைஸ்லாம் இல்லைங்க. சுகர் பீட்னாலே சேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஷாப்ஸில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இதில் வந்து இப்போ நம்ம புட்டாஸ் வைக்க போகிறோங்க. புட்டாஸ் அதே மாதிரி இன்னொரு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம டாட்ஸ் அங்கங்கே வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒரே நூலில் கண்டினியூ பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு டாட் வைக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஃப்ளார் சீக்வன்ஸையும் ப்ளஸ் ஒரு மணியும் வச்சு நான் 3mm பீடையும் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ கீழே வந்து லாக் போட்டுட்டு சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் மற்ற புட்டாலாம் போட ஆரம்பிப்பேன். அப்படி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீட்டான வேலை வந்து கிடைக்கும். இது ஒரு டிப்புங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நார்மலாக இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்க்குறது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ரெடி பண்ண பேட்சை வந்து நம்ம எப்படி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து என்ன கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களோட சாரீக்கு மேட்சான என்ன கிளாத் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீடிலில் வந்துட்டு இப்போ நான் தைக்கிறேன் இல்லைங்களா, இந்த ஸ்டிச் பேர் வந்து ரன்னிங் ஸ்டிச்சு. இந்த ரன்னிங் ஸ்டிச்சை வந்து போட்டுக்கோங்க. ஒரு நெட் கிளாத் எடுத்துக்கிறோம். நெட் கிளாத்தை வந்து கரெக்டாக சரிசமமாக 2 சைடும் மடித்து விடுறோம். மடித்து விட்டதுக்கப்புறம் அதில் வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு அந்த ரன்னிங் ஸ்டிச்சை நல்லா நூலை சுருக்குனிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போ மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் நார்மலாக பூ கட்டுவீங்கள்ல அந்த மாதிரி சும்மா 2 சுற்று சுற்றிட்டு கையில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இல்லைனா நீடில் நான் இப்போ காட்டுறேன்ல அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படி போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுங்க. இப்போ இதில் நம்ம எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு லுக்கை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இதில் வந்து நான் ஒரு குட்டியான ஒரு பிளாஸ்டிக் பட்டர்ஃப்ளை வைக்கிறேங்க. வச்சுட்டு அதே இடத்துல திருப்பியும் நான் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அதே மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஃப்ளோரியல். இந்த பட்டர்ஃப்ளை கீழே குட்டியாக ஒரு ஹேங்கிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து அந்த ஃப்ளோரியல் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நீடில் வந்து அந்த பட்டர்ஃப்ளைக்குள்ளேயே விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ அவ்வளோதான், நான் வந்து பேட்ச் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மெயினான கிளாத்தில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்லித்தரேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சு தைக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃப்ளார்ஸை ஃபஸ்ட்டு நம்ம தைச்சி முடிச்சிடணுங்க. அதுக்கு மேலே தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒர்க்கை வந்து கட் ஒர்க் மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம இங்கே வைக்கணுங்க. எல்லா பேட்ச் ஒர்க்லேயும் இதுதாங்க ப்ரொசீஜர். இப்போ கீழே ஏதோ ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வச்சு நல்லா தைச்சிடணுங்க. ஸ்ட்ராங்காக 2 அல்லது 3 தையல் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து இது மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஒரு போவில் ஒரு மேலே ஃப்ளார்ஸ் இருக்க மாதிரி ரெடி ஆயிரும். இதுக்கு நான் வந்து கீழே ஹேங்கிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஹேங்கிங்ஸ்க்கு வந்து நான் வீட் பீட் எடுத்திருக்கேன். வீட் பீடுக்கு கீழே வந்துட்டு நான் ஒரு ஹேங்கிங் பீட் வந்து எடுத்திருக்கேன் பேர்ல் கலரில். நீங்கள் வந்து எந்த பீட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் நிறையா ஆரி மெட்டீரியலும் வச்சு தான் பண்ணியிருந்தேன். பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நீடில் வச்சுட்டு கூட இவ்வளோ கிராண்டாக உங்களால் ஒர்க் வந்து பண்ண முடியும். இதில் வந்து நான் வந்து 3 பண்ணியிருந்தேங்க. ஒரு ஹேங்கிங் மட்டும் இல்லாமல் 3 பண்ணியிருந்தேன். லுக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.